ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒட்டடை அடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன். இது என்ன பிரமாதம்? ஒட்டடை அடிக்கிறதுக்கு யாருக்கு தான் சிஸ்டர் தெரியாது? அது எங்களுக்கு என்ன தெரியாதா? நீங்கள் வேறு கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு தானே கேட்பீங்க. யூஸ்வலாக நீங்கள் ஒட்டடை அடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க? எல்லா பக்கமும் ஒட்டடை அடிச்சுட்டு அப்புறமா பெருக்கிட்டு தொடச்சிருவீங்க இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒட்டடை குச்சி கூடவே கொசு பேட்டையும் எடுத்து வச்சுப்பேன். இந்த கொசு பேட்டை எதுக்காக தெரியுமா? ஒட்டடை அடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒட்டடை பூச்சியெல்லாம் எங்கே போகும்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஒட்டடை பூச்சியெல்லாம் ஒட்டடை குச்சி கூடவே சேர்ந்து புத்திசாலித்தனமாக கீழே விழுந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிருங்க. நம்ம பேருக்கு தான் ஒட்டடை அடிச்சிருப்போம், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் ஒட்டடை ஃபார்ம் ஆகிடும். அந்த ஒட்டடை பூச்சியெல்லாம் அங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்து மறுபடியும் நிறைய ஒட்டடையை ஃபார்ம் பண்ணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒட்டடை பூச்சியெல்லாம் கொசு பேட்டை வச்சு கொசு அடிக்கிற மாதிரியே அடிச்சிருவாங்க. ஒரு ஒட்டடை பூச்சி கூட எஸ்கேப் ஆக முடியாது. அப்படியே ஆனாலும் 1-2 தான், அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது சின்ன சின்ன ஒட்டடை பூச்சி தான் எஸ்கேப் ஆகுமே ஒழிய மற்ற எல்லா ஒட்டடை பூச்சியுமே இந்த கொசு பேட்லேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. இந்த ஐடியா யாருக்கெல்லாம் தோணிருக்கு, யாரெல்லாம் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஒட்டடை ஃபார்ம் ஆகும். ஒட்டடை பூச்சியே இல்லாதப்ப ஒட்டடை எப்படிங்க? உங்கள் வீட்டில் ஒட்டடை ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாங் டைம் ப்ராசஸை 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.